சோஃபார் அவங்களோட பிசினஸ் மாடல் என்னவா இருந்தது? கிளைண்ட்ஸ் கிட்ட பில் பண்ணுவாங்க. எத்தனை எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்றத பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் பண்ணுறாங்களோ பேஸ்ட் ஆன் தட் எவ்வளோ டைம்க்கு ஒர்க் பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரெவன்யூ பில் ஆகிட்டு இருந்தது. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டைம் அண்ட் மெட்டீரியல் மாடல்னு சொல்லுவோம். பேசிக்கலி அவங்க டைம் அண்ட் மெட்டீரியல் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மேலே மார்ஜின் போட்டு இவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் பிசினஸ் ஐடியா ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 4 அஜெண்டாஸ் செட் பண்ண போகிறோம். வெதர் த ஐடி சர்வீசஸ் வந்து ஏஐயால் இம்பாக்ட் ஆகுமா அப்படின்றது, இந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இதனால ரொம்ப ஜாப்ஸ் இதாகுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் பிகாஸ் ஆஃப் திஸ் ரெவன்யூ வந்து 30% விழுவுமா? த பிக்கஸ்ட் கொஸ்டின் ஆஸ் அ இன்வெஸ்டர் வி ஹேவ் டு ஆஸ்க். ஃபர்ஸ்ட் ஒன், வெதர் த ஐடி இண்டஸ்ட்ரி வில் பி இம்பாக்டட் பை ஏஐ. சந்தேகமாக வேணா, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஈவன் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியா இருக்கட்டும், டிசிஎஸ் மிஸ்டர் சந்திரசேகரா இருக்கட்டும், எல்லாருமே இதை நடக்க போகுது அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. ஈவன் டிசிஎஸ் அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை ரொம்பவே டிராஸ்டிக்காக கம்மி பண்ணிட்டாங்க. ஈவன் இன்ஃபோசிஸ் அவங்களோட ஹைரிங்கை ரொம்பவே ஸ்லோ பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். வெதர் திஸ் வில் பி இம்பாக்டட் அட்வர்ஸ்லி, எஸ், எஸ்பெஷலி இந்த ஷார்ட் டர்ம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இவ்வளோ நடக்க போகுது அப்படின்றத ஆல்ரெடி ப்ரைஸ் பண்ணிடுச்சு. லைக் லிட்டரலி ஆல் ஐடி கம்பெனிஸ் 50% வந்து விழுந்துருச்சு. Even deal sizes are shrinking. Growth rate வந்து for these industries, for these companies especially 2 to 3% ஆயிடுச்சு on a constant currency basis. Constant currency basisனா லெட்ஸ் டாலர் டேர்ம்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஏன்னா ருபி டிப்ரிஷியேட் இருக்கிறத பார்த்தா பிகாஸ் ஆஃப் ருபி டிப்ரிசியேஷன் உங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெதர் இந்த ஏஐ